எங்கள் குப்தாக்கிட்டேருந்து மோதிரத்தை இது பண்ணி எடுத்துடுறாங்க. அது குப்தாக்கு தெரிய மாட்டேங்குது. சரி வா போகலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு, இல்லை குப்தா நம்ம வீட்டுக்கு ஒரே ஒரு வாட்டி போய் வீட்டை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்சுறாங்க. இல்லை வேணாம் வேணான்னு அவர் சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ்னு அவங்க கேட்டு, சரி ஓகே நீ இவ்வளோ தூரம் இது பண்ணுறதுனால வீட்டுக்குள்ளெல்லாம் போகணுன்னு ஆசைப்படக்கூடாது, வீட்டை பார்த்துட்டு உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிடறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின் வராங்க பாக்கி. அப்படியே வந்துட்டு இப்படி திரும்பி நின்றுட்டுருக்காரு நம்ம ஹீரோ. அந்த கேப்பில் சாவியை கொடுத்துட்டு திரும்பிடுறாங்க. ஹலோ ஒரு நிமிஷம் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க குரல் இவ்வளோ நேரம் பேசிட்டு இங்கே கேட்ட மாதிரி இருக்குது, திரும்புங்கன்னு சொல்கிறாங்க. பாக்கி அவ்வளோ நல்ல முகம்லாம் இல்லை, சரி விடுங்க சார்னு சொல்கிறாங்க. திரும்புங்கன்னு சொன்னோன்னே அப்படியே மெதுவாக ஷாக் ஆகிட்டு திரும்புகிறாங்க. பார்த்தா ஹீரோ ஷாக் ஆகிடுறாங்க. நீயா அப்படின்னு கேட்க, அப்போ உனக்கு தெரியுமா ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, ஒன்றுமே சொல்லாமல் கதவு கரெக்டாக திறந்துட்டுருப்பாரு ராத்து. உள்ளே போயிட்டாரு கோமா. அப்புறம் ராத்திரி கூப்பிட்டு, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாது, இந்த பொண்ணு எப்படி என் குழந்தைங்கள பார்த்துப்பா, அதனால் அவளை முதல்ல வெளியே அனுப்புங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் நேராக வந்துட்டு நம்மளோட பாக்கி உள்ளே வராங்க. அவங்க ட்ரெஸ் இதுவெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே நம்மளோட இவங்க வராங்க, அருந்ததி வந்தவங்க வந்துட்டு வீட்டை அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அப்புறம் குப்தா போகலாமான்னு சொல்லி கேட்க, இல்லை குப்தா நான் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் என் பசங்க எல்லாம் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்னா இவங்க தான் மோந்திரம் வச்சுருக்காங்க. சரி வாங்க போகலாம், டைம் ஆகுதுல, வாங்க போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் குப்தா போகலான்ட்டு கிளம்ப ட்ரை பண்ணலான்னு பார்க்க, அவர் கையில் மோந்திரம் இல்லாதது ரியலைஸ் ஆகுது. ஐயோ என் மோந்திரம் எங்கே போச்சுன்னு யோசிக்க, நீங்கள் மோந்திரத்தை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என் பசங்களை பார்த்துட்டு வரேன்னு உள்ளே வந்துடுறாங்க. குப்தாக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்காங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அருந்ததி வந்துடுறாங்க. இங்கே பாக்கி வந்துட்டு ராத்திரிக்கிட்ட பேசுகிறத பார்க்குறாங்க ஜன்னல் வழியாக. ராத்திரி வந்து என்னதான் ஆச்சு, ஏன் பேக் எடுத்து வச்சுருக்க, உனக்கும் ஐயாக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒரு பெரிய பிரச்சனை, நீங்கள் ஏன் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்கள். சரி சொல்ல மாட்டேன் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கொடைக்கானலில் ஆரம்பித்து மொத்த கதையும் சொல்கிறாங்க. அப்படியே ராத்திரி ஷாக் ஆகி கீழே விழுந்துட்டாரு. என்னம்மா இவ்வளோ ஒம்பு பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இது கேட்ட அருந்ததியுமே ஐயோ அவருக்கு கொஞ்சம் எதிர்த்து பேசினாலே பிடிக்காது, இந்த பொண்ணு இவ்வளோ பேசி வச்சிருக்கு, அவ்வளோதான் அவர் கண்டிப்பாக இங்கே வேலை செய்ய விட மாட்டாருன்னு யோசிக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.